வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வரன்னு இல்லாமல் நல்லா மென்மையாக மிருதுவாக இருக்க மாதிரி ஒரு கிரில் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயிலுக்கு பதில் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம் பழத்தோட சாறு, 4 பல் பூண்டு இது மாதிரி பொடியாக வெட்டி எடுத்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், இதுக்கு பதில் வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூட இது வந்து ஆப்ஷனல் தான். இதுவும் வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸ் வந்து கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஆரிகனோ சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இவ்வளோத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 சிக்கன் பிரெஸ்ட்டை இது மாதிரி நடுவில் 2ஆக வெட்டி 4 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கழுவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆனதும் நம்ம இதை வந்து 1/2 மணி நேரமாவது அப்படியே ரெஸ்ட் பண்ண வைக்கணும். 1/2 மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். இது வந்து அந்த நாள் நைட் ஃபுல்லுமே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் பண்ணுறதுனாலும் ஓகே தான். மினிமம் வந்து 1/2 மணி நேரமாவது நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 3 மணி நேரம் மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்ககிட்ட கிரில் பேன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இரும்பு கிரில் பேனில் பண்ணுறதுக்கு தான் செம்மையாக இருக்கும். அப்படி இல்லாட்டியும் நம்ம இரும்பு தோசைக்கல் இல்லை இரும்பு ஸ்கில்லட் அது மாதிரி எதில் வேணால் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து காஸ்ட் அயர்ன் கிரில் பேன் தான். நான் வந்து இதை ஒரு யூடியூப் ஷாப்லேருந்து 800 ரூபாய்க்குன்னு வாங்கினேன். ஆனால் வந்து இது நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனோட ஸ்மூத்தான சைடு இருக்கும்ல, அது அடியில் வர மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்டவ்வை வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வந்து ஒவ்வொரு சைடையும் நம்ம கிரில் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து சூடு மட்டும் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோவில் வச்சோன்னா சிக்கன் வந்து வறண்டு போயிடும். ஹையில் வச்சோன்னா வெளியே வேகும், உள்ளே வந்து வேகாது. இந்த 2 பிரச்சனையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். கரெக்டாக வந்து 5 நிமிஷம் ஒவ்வொரு சைடையும் 5 நிமிஷம் கிரில் பண்ணிங்கன்னா போதும். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடையும் 5 நிமிஷம் கிரில் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதில் தான் வந்து அந்த ஜூஸினஸ் வந்து ரீட்டைன் ஆகும். நம்ம உடனே சர்வ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு வெட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஜூஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.